அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, நம்பிக்கைக்கு பின்னால் 5 காரணங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன ஒரு பின்னணியிலனா, நமக்கு 50% வரிகள அமெரிக்க அதிபர் போட்டிருக்காங்க இல்லையா? அதனால நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா, இல்ல. பாதிக்கப்படாம இருக்க ஒரு 5 நம்பிக்கையான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் குடுத்திருக்காங்க. 1 பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 5.6%க்கு குறையாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிட்ச் நிறுவனம் மதிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி தான் எஸ்&பி நிறுவனமும் என்ன சொல்லியிருக்காங்க, 18 வருஷங்களுக்கு பிறகு இந்தியாவோட அவங்களோட கணிப்புகள்ல 18 வருஷங்களுக்கு பிறகு இந்தியா சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிகப்பெரிய உள்நாட்டு சந்தை. நம்ம நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கு. இந்தியாவுல புரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. நம்மகிட்டயே ஒரு பெரிய கன்சியூமர் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கன்சியூமர் மார்க்கெட்ட பயன்படுத்தினாலே போதும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரெவென்யூ. இந்த ஜிஎஸ்டி ரெவென்யூ அப்படிங்கிறது மந்த் ஆன் மந்த் நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ரீசென்ட்டா மே மந்த்ல கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2,50,000 கோடியாக ஜிஎஸ்டி ரெவென்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்ஃப்ளேஷன நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். அதான் கட்டுப்பாட்டில் விலைவாசி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ இந்த விலைவாசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 6.5க்கும் குறைவாக தான் இருக்கு. முன்னாடி 6% மேல போச்சு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, கம்மியாயிட்டே வருது. நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கரெக்ட்டான ஒரு ரேஞ்ச்ல இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு என்ன ஆகுது? இந்தியா பொருளாதார பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எந்தெந்த தொழில்துறைகளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இறால் ஏற்றுமதி. சரிங்களா? இறால் ஏற்றுமதிய பொறுத்தவரைக்கும், நம்ப கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு அ என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, $2.4 பில்லியன் அளவுக்கு இறால் ஏற்றுமதி அப்படிங்கிறது செய்யப்படுது. ஸோ, இப்போ அந்த வரி விதிப்பால என்ன ஆகுது? நமக்கு இறாலோட விலை அதிகமாகுது. அதனால இந்த துறை பாதிப்பு சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது கற்கள், ஆபரணங்கள். இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்டத்தட்ட $10 பில்லியன் அளவுக்கு இந்த மாதிரியான ஆபரணங்கள ஏற்றுமதி செய்றோம். அதனால இந்த துறையும் பாதிக்க இருக்கு. ஜவுளி மற்றும் ஆடைகள் அப்படிங்கிறது தான் இருக்கறதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். கிட்டத்தட்ட 35% ஏற்றுமதி நம்ம அமெரிக்காவுக்கு பண்றோம். சரியா? ஆ இதனால என்ன ஆகுது? நம்மளுடைய திருப்பூர், நொய்டா, பெங்களூரு, லூதியானா, ஜெய்ப்பூர் போன்ற ஜவுளி சார்ந்த நிறுவனங்கள், பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்படும். அடுத்தது கார்ப்பரேட்ஸ். ஓகேங்களா? $1.2 பில்லியன் அளவுக்கு நம்ம கார்ப்பரேட்ஸ ஏற்றுமதி செய்றோம். இதுவுமே பாதிக்கப்பட இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. $1.6 பில்லியன் அளவுக்கு கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்றனால இதுவுமே பாதிக்கப்பட போகுது. அடுத்தது லெதர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அதுவும் $1.2 பில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்றனால பாதிக்கப்பட போகுது. கடைசியா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு. ஸோ பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போர்ட்ல ஒரு கீ காம்போனன்ட் சரிங்களா? இந்த மாரியான ஏற்றுமதிகள் எல்லாமே பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள இந்தியா நடத்துவதற்கான ஒப்புதல மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கு. இந்தியாவுல எங்க நடக்கப் போகுதுன்னா, நம்மளுடைய அகமதாபாத்ல அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அகமதாபாத்ல தான் இந்த விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 2036ஆம் ஆண்டு நம்ம ஒலிம்பிக் போட்டிகள இந்தியால நடத்த பிளான் போட்டிருக்கோம். இந்த ஒலிம்பிக் போட்டிகள இந்தியா நடத்துறதுக்கான விருப்பம் இருக்கிறது தான். இந்த காமன்வெல்த் போட்டிகள சரியான முறையில நம்ம பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா, ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டரா நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது உற்பத்தி இணைப்பு ஊக்குவிப்பு திட்டம். புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ₹1.97 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடுள்ள இந்த புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். கொரோனா காலகட்டத்தில. சரிங்களா? உற்பத்தி, மருந்துகள், மின்னணு பொருட்கள், ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் இந்த மாரி முக்கியமான துறைகள்ல கவனம் செலுத்தி வருது. இந்த திட்டத்தினால நமக்கு புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் புரொடக்ஷன் அதிகமாக என்ன ஆகுதுன்னா, அந்த நிறுவனங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அதிகமாகும். சரிங்களா? அதான் அந்த புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு கீழ பார்த்தீங்கன்னா, மின்னணு மற்றும் மொபைல் உற்பத்தி முதல்ல பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு துறையாக இருக்கு. நேஷனல் பாலிசி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது 2019ல வந்திருக்கும். அந்த பாலிசி எலக்ட்ரானிக் செக்டார் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வாகன உற்பத்தி மற்றும் வாகன உதிரி பாகங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி, புரொடக்ஷன பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா,
இந்த துறையினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மருந்துகளுடைய அந்த என்ன சொல்றது? அந்த புரொடக்ஷன் அப்படிங்கிறது நல்லா இருந்தனால என்ன ஆயிருக்கு, நமக்கு மருந்துகள் இறக்குமதி செய்யறது வந்து இந்தியாவுல கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த உணவு பதப்படுத்துதல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கணிசமான முதலீடுகள இந்த திட்டத்தின் மூலியமா பெற்றிருக்கு. இதனால உணவு பதப்படுத்துதலுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அடுத்தது செமிகண்டக்டர்ஸ்க்கு இப்பதான் நம்ம பிளான்ட் எல்லாம் வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவுல செமிகண்டக்டரிங் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டே ஒரு 10 பிளான்ட் வந்து இருக்கு. சரியா? அடுத்தது வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சியில் தாக்கம். புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இந்த திட்டம் கொண்டு வந்தனால, புரொடக்ஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது முதலாளிகளோட ஒரு கனவாக இருந்துச்சு. அதனால நெறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதுவுமே ஒரு நோக்கமாக தான் இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அதே மாரி புரொடக்ஷன் பிளான்ஸ் அப்படிங்கிறது டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்லயும் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அங்கேயும் எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது அதிகம். சரியா? நெக்ஸ்ட் தேசிய நியமன ஆணையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நேஷனல் டெடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? எது ரிலேட்டடா இந்த தேசிய நியமனம் ஆணையம் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழ கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத உருவாக்கப்படும் இல்லையா? ஸோ இந்தியாவுல கார்பன் மார்க்கெட் உருவாக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத உருவாக்கி மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒப்புதல வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய செயலாளர் தலைமையில 21 உறுப்பினர்கள கொண்ட ஒரு குழுவாக இருக்கப் போகுது. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி இந்த கார்பன் மார்க்கெட்ட உருவாக்க போறோம். இந்த கார்பன் மார்க்கெட்டுக்குள்ள எந்தெந்த துறைகள சேர்க்கலாம், எந்தெந்த துறைகள நிவர்த்தி பண்ணலாம், இந்த கார்பன் மார்க்கெட்ட எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கலாம், இந்த மாரி கார்பன் மார்க்கெட்ட ரன் பண்றதுக்கு என்னலாம் தேவையோ, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஸோ நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டிசிய இந்தியா அச்சீவ் பண்றதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் இந்த என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. இந்த நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது சாரி நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 2021ல பஞ்சாமிர்த டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் அறிவிச்சிருந்திருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 500 ஜிகாவாட் ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி, 50% ஆஃப் எனர்ஜி வந்து ரெனியூவபிள் எனர்ஜில இருந்து இருக்கணும். கார்பன் சிங்க்க வந்து கிரியேட் பண்ணணும். கார்பன் டை ஆக்சைடோட அந்த கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத 2.5 பில்லியன்லேருந்து 3 பில்லியனா இன்க்ரீஸ் பண்ணணும். நெட் ஜீரோ அப்படிங்கிறத 2070ல அச்சீவ் பண்ணணும். இதுதான் அந்த பஞ்சாமிர்த டார்கெட்ஸ். இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம கார்பன் மார்க்கெட்ட ஃபில் பண்றதுக்காக தான் இந்த நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. சரிங்களா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.